ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கிரான் மசா கிச்சப் தான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தேன் இருந்துச்சு. சரி அவங்களுக்காக செய்வோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம அது குக் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் அது எல்லாமே திறந்துடும். ஸோ அதுக்காக நம்ம ஆஞ்சி எடுக்க சின்னாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரான்லாம் வந்து வெந்துருச்சு. இதுக்காங்கிட்டு திருப்பியும் வந்து நான் ஒரு தடவை கழுவிடுறேன். கழுவிட்டு சூடு ஆறின பிறகு நல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு சைடு ஓடு வச்சுருக்கேன், ஒரு சைடு ஓடு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ போதுமான அளவுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் வாசலாம் வந்த பிறகு அதுக்கங்கிட்டு வந்து கறி லீஃபு, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, அதாவது க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, ஊசி மிளகாய் சேர்த்துருக்கேன், ட்ரை சில்லி சேர்த்துருக்கேன், கறி லீஃப் சேர்த்துருக்கேன். கறி லீஃப்லாம் எல்லாமே நல்லா பொரியணும். கறி லீஃபும் நல்லா பொரிஞ்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நான் பாதி தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிட்டு அது சட்டுன்னு குழையிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி சென்று எடுத்து பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருக்கும். இதுக்கு அங்கிட்டு நான் வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஸ்வீட் சாஸ் சேர்த்துருக்கேன், கேரமல் சாஸ் சேர்த்துருக்கேன், ஒயிட் சாஸ் சேர்த்துருக்கேன், சாஸ் தீராமல், சாஸ் பக்காட்டு, சாஸ் மானி சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து எவ்வளோன்னு போதுமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் எல்லாமே வந்து கிரான் கொஞ்சம் இருக்கிறனால நான் 1 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் ஆஞ்சி வச்ச கிரானை நான் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு போதுமான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், அந்த கூவாலாம் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கு அங்கிட்டு நான் வந்து ரெட் ஒயின் வீட்டில் இருந்துச்சு, நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரெட் ஒயின் வந்து இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஏன்னா அது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சேர்த்துக்குவேன். அப்படி இல்லாட்டி பிரச்சனையும் இல்லை, உங்களோட விருப்பம். அப்புறம் அதுக்கு அங்கிட்டு வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒன்றுனா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. நாங்கள் 2 பேருமே சரி, கிரானும் சரி, லாலாவும் சரி, நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் எங்கள் 2 பேத்துக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சேன். அதில் வந்து பெப்பர் தூள், கொரிண்டா பவுடர், சோம்பு தூள், ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். அதிலே நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ளே வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Thank you for watching.